ஹாய், ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு வீட்லேயே செய்யலாம் வாங்க. இந்த குழம்புக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? நான் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கலாம். புளியில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி புளி தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடான உடனே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் கலர் மாறாமல் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி வந்த உடனே சின்ன வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாகவும் நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி வதங்கி வர ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்திக்கலாம். நான் இந்த குழம்புக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே அந்த மசாலா எல்லாமே கலந்து ஒன்று சேர்ந்து நல்லா வரும். எல்லாம் வதக்கின மசாலாவை தனியாக ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற புளி தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு செகண்டு கொதித்த உடனே நம்ம மீன் எடுத்து ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம். குழம்புல மீன் போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வேக வச்சோம்னா மீன் வெந்துடும். மீன் வந்தோடனே நமக்கு மீன் குழம்பும் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.